மலேசியாவில் இருக்கும்போது தலைவா படம் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போதைக்கு நிறைய பிரச்சனை விஜய் சாருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா அவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபேஸ்புக்கில் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வச்சுட்டேன். அதை போஸ்ட் பண்ணிட்டேன். அது பழைய ஃபோட்டோஸ், அது பழைய கணக்கு ஐடியெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, பண்ணிட்டேன். அப்புறம் பின்னால் விஜய் சார் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு நிறைய ரஜினி சாருக்கு ஈக்குவலாக இப்போ லியோ வரைக்கும் வந்ததெல்லாம் தெரியும். என்னடா அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, பத்தாவதுக்கு விஜய் சார் செருப்பால் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் தாத்தா கிட்ட போயிட்டு சில விஷயங்களை கேட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது கருணாநிதி அப்படின்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சார். அந்த பேர் அப்படியே நிலச்சி போச்சு. இன்றைக்கி கருணாநிதி வந்து அரசியல் பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு விஷயம் சொன்னாக்கா அது அப்படியே பழிக்குது, வாக்கு பழிக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு நான் சில விஷயங்களை பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி விஜய் சார் வந்துட்டு முதலமைச்சர் ஆகிற ரேஞ்சுக்கு வந்துட்டு வளர்ந்து வந்துருக்கிறாரு. நல்ல விஷயம். நான் தான் ஃபஸ்ட்டுன்னு வந்து விஜய் வந்து நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் தான்